பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தி ஸ்ட்ரைடர்ஸ் இது எழுதினவங்க ஏகே ராமானுஜன். இவர் ஒரு ரினவுண்ட் இந்தியன் ரைட்டர். இந்த பர்டிகுலர் போம் 1966 இவரோட ஒரு ஃபர்ஸ்ட் கலெக்ஷனில் தான் பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸ்ட்ரைடர்ஸ் அப்படின்னா என்னென்னா, இது வந்துட்டு ஒரு தண்ணியில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன பூச்சி, ஓகேவா? லோட்டஸ் ஃப்ளார்லாம் இருக்கக்கூடிய பேண்ட்டெல்லாம் நம்ம பார்த்தோன்னா அதில் வந்து நிறைய இன்செக்ட்ஸ் வந்து ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும் இல்லையா? அந்த சர்ஃபேஸ் மேலேயே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். உள்ளே இருக்கிறத விட வெளியே நிறைய ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் ஸ்ட்ரைட்டர்ஸை பற்றி தான் இந்த போமில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, புட் அவே யுவர் ட்ரீம்ஸ். ஸோ உங்களோட ஐடியாஸ், உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஓரமாக வச்சுருங்க அப்படின்றத சொல்கிறாங்க. என்ன மாதிரி ஐடியா அப்படின்றத லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதை ஓரமாக வச்சுட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சர்ச்சிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எதுக்காக அப்படின்னா, இந்த ஸ்ட்ரைடர்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, இந்த வாட்டர் பக், அந்த தண்ணியில் நடக்கக்கூடிய பூச்சி, அது எல்லாமே ரொம்ப தின்னாக பபிள் லைக் ஐஸோட ரொம்ப டைனி ஃபிகராக அது இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து வாட்டர் மேலே நடக்குது. இப்போது உயிருள்ள ஏதோ ஒரு கிரியேச்சர் வாட்டர் மேலே நடக்குது அப்படின்னு சொன்னால் யாராலையுமே அதை நம்ப முடியாது இல்லையா? பட் இந்த ஒரு ஸ்ட்ரைடர்ஸ் அது மேலே நடக்குது. வாட்டரோட சர்ஃபேஸில், அந்த ஸ்ட்ரீம் ஏரியாஸில் அது அந்த வாட்டரோட சர்ஃபேஸில் நடக்குது. இது வந்து பாசிபிளான ஒரு விஷயம். அது எப்படி நடக்குதுன்னா, அதோட தின் லெக்ஸ், அந்த லெக்ஸ் வந்துட்டு கடவுள் படைக்கும் போதே தண்ணியில் நடக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதோட லெக்ஸை வந்து அவர் க்ரியேட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கிறதுனால அது அந்த வாட்டரோட ஸ்கின்ல வந்து அதால் நடக்க முடியுது. அந்த ஸ்ட்ரீமில் மேலே அது மிதக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, நாட் ஒன்லி ப்ராஃபிட். இப்போ பைபிளில் வந்து ஒரு ஸ்டோரி இருக்கும். ஜீசஸ் கிரைஸ்ட் வந்துட்டு கடல் மேலே நடந்து வந்தார். ஈவன் ஒரு புயல் வந்துட்டுருக்கிற டைமில் கூட அவர் கடல் மேலே நடந்து வந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அவர் ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கும்போது அவர் கடல் மேலே நடந்து வந்தார் அப்படின்றது பாசிபிளான ஒரு விஷயம். ஸோ எல்லாருக்கும் என்ன தாட் இருக்கும்? கடவுள் மட்டும்தான் கடல் மேலே நடந்து வருவார் அப்படின்றது எல்லாருக்குமான தாட்டாக இருக்கும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஈவன் அ ஸ்மால் கிரியேச்சர், ஒரு ஸ்ட்ரைடர், ஒரு சின்ன பூச்சியால் கடல் மேலே நடந்து போக முடியுது. ஸோ த ஸ்மால் கிரியேச்சர், அந்த பக்கு கூட கடல் மேலே அதால் நடந்து போக முடியுது. ஸோ கடவுளால் மட்டும்தான் முடியும் அப்படின்றது கிடையாது, இந்த ஸ்மால் கிரியேச்சராலேயும் அது முடியுது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் அந்த பக், அதை சுற்றியுமே ஒரு வாஸ்ட் ஏரியா, அது ரொம்ப குட்டியாக இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு சின்ன ஸ்ட்ரீமாக இருந்தாலும் அதுக்கு அது ரொம்ப பெரிய வாஸ்ட் ஏரியா மாதிரி தெரியும். ஸோ அதை சுற்றி அவ்வளோ வாட்டர் இருக்குது. தென் நிறைய லைட்னிங், அங்கே இருக்கிற அந்த சன்லைட் வந்து வாட்டரில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. மல்டிபிள் கலரில் எல்லா இடத்துலையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அந்த பக்கை சுற்றி நிறைய கலர்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அந்த வாட்டரோட சர்ஃபேஸ் மேலே நிறைய கலர்ஸ் இருக்குது. அது பார்க்குறதுக்கே ரொம்ப கேட்சியாக இருக்குது. அது ஒரு சின்ன கிரியேச்சராக இருந்தாலும் எல்லாரோட கவனத்தையும் ஈர்க்கிற மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு டைனி ஐஸை வச்சு அதால் எவ்வளோ தூரம் பார்க்க முடியுமோ, ஸ்கையில் ஒரு சின்ன போர்ஷன் அதால் பார்க்க முடியுது. அதை இந்த வாட்டர் மேலேருந்து அது பார்க்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம 2 விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று, ஒரு ஸ்மால் கிரியேச்சர் அதால் ஒரு விஷயம் பண்ண முடியும், கடவுளுக்கு ஈக்குவலாக ஒரு விஷயம் அதால் பண்ண முடியும் அப்படின்றப்போ நம்மளால் எவ்வளோ முடியும் இல்லையா? இன்னொன்று என்ன அப்படின்னா, நேச்சரோட பியூட்டி. சின்ன சின்ன விஷயங்கள்லையும் நம்ம சந்தோஷத்தை தேடணும். எப்படி ஒரு ஸ்மால் இன்செக்ட் வந்து கடவுளால் மட்டும்தான் முடியும்னு நினைக்கிற விஷயம் அதாலேயும் முடியுதோ, அதே மாதிரி நமக்குள்ளேயும் சில டேலண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் சொன்ன மாதிரி புட் அவே யுவர் ட்ரீம்ஸ். நம்ம வந்து சும்மா கனவு கண்டுட்டு இருக்காமல் சர்ச் பண்ண ஆரம்பிக்கணும். சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம சர்ச் பண்ணணும். வெளியே இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களில் சந்தோஷத்தை தேடணும். அது நமக்கு அமைதியை கொடுக்கும். அதை தேடி நம்ம ஓட ஆரம்பிக்கணும். நம்மளோட இன்னர் செல்ஃப் அதை எப்போவும் ஹாப்பியாக வச்சுக்கணும். அது நம்மளை சுற்றியே இருக்குது. ஸோ நம்ம வேறு எங்கேயும் தேடாமல், தேவையில்லாததெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காமல், நம்மளை சுற்றி இருக்கிற பியூட்டியை வந்து ரசிக்க கற்றுக்கணும். நமக்குள்ளே என்ன இருக்குது, நம்மளால் என்ன முடியும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஆல்சோ இன்ஃபர்மேட்டிவான ஒரு போம். இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.